ஹாய் ஆல். நம்ம இன்றைக்கி பார்க் விசிட்டோட கண்டினியூஷன் வீல் தாங்க பார்க்க போகிறோம். இந்த நம்ம ரைட் சைட் பிளேஸை சுற்றி பார்த்துட்டு ஃப்ரண்ட்டோட என்ட்ரன்ஸ்க்கு வந்திருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மால் நீர்வீழ்ச்சியாட்டம் நீர் ஊற்றாட்டம் ஊற்றிட்டுருக்கு இல்லைங்களா. இது வந்து எல்லா நாளும் போட்டு விட மாட்டாங்க. இந்த சண்டேஸ் வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும்போது தாங்க போடுவாங்க. நாங்கள் மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த ப்ளே கிரவுண்ட் இருக்க ஏரியாக்குள்ளே போயிட்டுருக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா ஜுராசிக் பார்க்கில் இருக்க மாதிரி அழகாக ஒரு குட்டி டைனோசர் ஒன்று இருக்குது இல்லைங்களா. ஸோ அது பக்கத்தில் போய் பார்க்கலான்னு பார்த்தோம். பட் வந்து அப்போதுக்கு போகிறதுக்கு டைம் இல்லை, அதனால் அதை ஸ்கிப் பண்ண விட்டுட்டேங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய ட்ரீ ஒன்று மழை பெஞ்சப்போ கீழே விழுந்துருச்சு. ஸோ அதெல்லாம் தான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ எங்களோட ஐஸ்கிரீம் டைமுங்க. எங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட் ஐஸ்கிரீம் வந்து பட்டர் ஸ்காட்சுங்க. அது இந்த பார்க்கில் அந்த ஐஸ்கிரீமோட டேஸ்ட் ரொம்பவும் நல்லாவே இருக்கும். அந்த பட்டர் ஸ்காட்சோட ஃப்ளேவரும் மேலே இருக்க சாக்லேட் டாப்பிங்கும் சூப்பராக இருக்குங்க. எங்கள் தனுவுக்கு மட்டும் அந்த பட்டர்ஸ்காட்ச் பிடிக்காது, அவளுக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் தாங்க ஃபேவரட். ஸோ அதை தான் அவள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள். அவளுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ஆர்டர் பண்ணிக்கிட்டோம். இது இந்த பார்க் லெஃப்ட் சைடில் இருக்க அழகான ஒரு பார்க் ஏரியா தாங்க இது. அதில் பாருங்கள் ட்ரீஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக வச்சுட்டு இவ்வளோ ஸ்பேஷியஸாக உள்ளே வந்து ஒரு சவானா கார்டன் மாதிரி புல்வெளி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து குழந்தைங்க விளையாட விட்டு அதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்தோம்னா அதுவே ரொம்ப நல்லா இருக்குங்க. நாங்கள் அந்த ஸ்பெண்ட் பண்ண எல்லா டைமும் வந்து ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சுங்க. ஏன்னா வந்து மனசுக்கும் ரொம்ப இனிமையாகவும் ஒரு பீஸ்ஃபுல் மைண்டாகவும் இருந்துச்சுங்க. இந்த மாதிரியான இடங்களில் ஆடு மாடெல்லாம் விட்டால் நல்லா மேய்ச்சலுக்கு யூஸ் ஆகும். பட் நம்ம அப்படி விட முடியாது இல்லைங்களா. இதெல்லாம் வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான இடம் தான். நாங்கள் பாருங்கள் அந்த பார்க்கில் இருக்க பேமெண்ட் ஏரியாவில் வாக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள் அழகான ஒரு யூனிகார்ன் மாடு ஒன்று இருக்குங்க. ஸோ பின்னாடியே பார்த்திங்கன்னா டேம் வியூ அழகாக தெரியுது. இந்த மாட்டோட தலையில் பாருங்கள் ஒரு முனிவரோட சிலை இருக்குது பாருங்கள். இது பார்க்குறதுக்கே ரொம்ப யூனிக்காக இருக்குது இல்லைங்களா. இந்த புல்வெளி வந்து ரொம்ப அமைதியான ஒரு அழகான இடமாகும். இது பார்க்குறதுக்கு வந்து ஒரு வில்லேஜ் ஏரியாவை வந்து சொல்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து மனசுக்கே வந்து ரொம்ப இனிமையாகவும் கண்கொள்ளா காட்சியாகவும் இருக்குங்க. இல்லாமல் இந்த புல்வெளி பார்த்திங்களா பக்கத்துலேயே வந்து ஆற்றோட ஓரத்துலேயே அமைஞ்சிருக்கு பாருங்கள். அது கீழே பார்த்திங்கன்னா ஆறு போயிட்டுருக்குங்க. அந்த ஆறு வந்து போயிட்டு அந்த மெயின் காவிரி ரிவரில் கலக்குதுங்க. இந்த இடத்துல வந்து நம்ம மான் அப்புறம் வந்துட்டு முதலை அப்புறம் வந்துட்டு பாம்பெல்லாம் வந்து மியூசியத்தில் வச்சுருக்காங்க. சைடு ஓரத்துலேயே வந்து ஒரு முனியப்பன் கோயில் டெம்பிள் இருக்குங்க. அங்கே தான் வந்து மக்கள் வந்து ஆடு கோழி எல்லாம் வந்து பள்ளிட்டு அவங்களோட நேர்த்திக்கடனை பூர்த்தி பண்ணிட்டு இங்கேயே சமைச்சு சாப்பிட்டுட்டு போவாங்க. சப்போஸ் அங்கே சமைச்சதை இந்த பார்க்குள்ளே எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவாங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகான லேண்ட்ஸ்கேப்பிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள். வெளியில் வந்து ஒரு இரும்பு கிரில்லு, உள்ளே ஃபுல்லாக பறந்த புல்வெளி, அதனோட ஓரங்களில் வந்து வானம் எந்த மரங்கள், அப்புறம் வந்து அழகான இலைத்தலைகளோட எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். அதே சமயம் இந்த கிளைமேட்டும் அழகாக ரெயின் வர மாதிரி இருக்குங்களா. ஸோ வந்துட்டு பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. நம்ம எப்போவுமே அதிகமாக லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து போனதே இல்லைங்க. பார்க்கோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் இப்போ போக போகிறோம். இதுலேயே நேராக போனால் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துடும். அதனோட டெட் எண்டில் தாங்க வந்து ஆறு ஜாயிண்ட் ஆகுது. அதே சமயம் இந்த பேமெண்ட் பிளாக்லாம் பாருங்கள், எல்லாம் வந்துட்டு பிரிக்ஸ் வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் சிமெண்ட் எல்லாம் அவங்க பூசவே இல்லை. அதில் அழகாக டிசைன் கொடுத்துட்டு நம்ம வாக் பண்ணுறதுக்கு ஒரு அழகான ஏரியாவை க்ரியேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இவ்வளோ ஃபெசிலிட்டிஸுக்கோட இந்த பார்க்கோட என்ட்ரி ஃபீ எவ்வளோ தெரியுங்களா? வெறும் 5 ரூபா மட்டும்தாங்க. இது வந்து ரொம்ப ரிலாக்ஸேஷன் ஃபீஸாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது நகராட்சியில் மெயின்டைன் பண்ணுது, அதனால் வந்து ரொம்ப ரேட்டும் ரொம்ப கம்மிங்க. இங்கே பார்த்தீங்களா ஒரு பெரிய ஆலமரம் எவ்வளோ விழுதுகளோட அழகாக வானம் இந்த நிற்குது பார்த்தீங்களா. இந்த வழியாக வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் போனோம்னா தாங்க பாம்பு எல்லாம் பார்க்க முடியும். அந்த ஓரத்தில் மான் இருக்குது. பட் நம்ம டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணி அதோட வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடோட டெட் எண்டுக்கு போகலான்னு தாங்க ஸ்ட்ரைட்டாகவே போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டில் அந்த பூங்காவில் நிறையா மிருகங்கள் இருந்துச்சுங்க. புலி, சிறுத்தை அதெல்லாம் வச்சுருந்தாங்க. பட் வந்து காலப்போக்கில் வந்து அவங்களால மெயின்டைன் பண்ண முடியல. அதனால் வந்து இப்போ 2 மான் மட்டும் இந்த புல்வெளிக்குள்ளே விட்டுருக்காங்க. அது வந்து இந்த ஆலமரத்துக்கு வந்து அடுத்த காரணம் தாங்க இந்த மான்லாம் இருக்குது. நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த தோட்டத்துக்குள்ளே வந்து முந்திரி மரமெல்லாம் நிறையா இருக்குங்க. அதுக்குள்ளே போனால் முந்திரி பழங்கள்லாம் பறித்து சாப்பிட்லாம். பட் வந்து இப்போ அந்த மரத்தெல்லாம் காண எல்லாம் வெட்டிட்டாங்களாட்டிருக்கு. இங்கே பார்த்தீங்களா அழகான ஒரு எருமை மாடு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அது வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு அரெஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது இல்லைங்களா. இப்போ பாருங்கள் அந்த ரோட்டில் வந்து நம்ம டெட் எண்டில் போய்கிட்டே வந்துட்டோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த முனியப்பன் கோயிலையும் தாண்டி வந்தாச்சு. இது வந்து ஒரு ஆற்று படுகைங்க. அங்கே பார்த்திங்களா நிறையா பீப்புள் வந்து குளிச்சிட்ருக்காங்க. இந்த பேமெண்ட் பிளாக்கை பற்றி சொல்லணுன்னா அழகாக வந்து சிமெண்ட் இல்லாமல் அழகாக வந்து அந்த செங்கல் வச்சு அழகாக பில்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து இன்டர்லேயிங் பிரிக்ஸ்னால தாங்க கட்டப்பட்டிருக்கு. ஸோ வந்து இதில் சிமெண்ட் அப்ளை பண்ண தேவையில்லை. நீங்கள் ஒரு மட் பெட்டு போட்டுட்டு அது மேலே வந்து அந்த செங்கலை வச்சவே போதுங்க, அழகாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். அந்த சைடு வந்து பில்லர் மாதிரி கட்டியிருக்காங்களா, அந்த இது மட்டும் இருந்தால் போதும், அழகாக செங்கல் வச்சு இது பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்களா இது தாங்க வந்து எங்கள் ஊரோட ஸ்பெஷாலிட்டி. தண்ணி வந்து இங்கே அழகாக ஓடிக்கிட்டுருக்கு. பட் அவ்வளோ ஆழமும் கிடையாது. பட் இங்கே நிறைய பசங்க பாருங்கள் அதில் அழகாக குளிச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் அவங்க பீப்புள் அந்த கோயிலுக்கு வந்தவங்களாம் அங்கே இறங்கி அந்த ஓரத்தில் குளிச்சிட்ருக்காங்க. இது பார்க்கும்போது நம்ம இளையராஜோட இனிமையான வரிகள் தாங்க நமக்கு ஞாபகம் வருது. சுகமே என்றாலும் அது நம்ம ஊர் போல வருமா,
இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே பாருங்கள், அந்த பசங்க எல்லாம் வந்து இந்த சுவரில் ஏறி அங்கே மேலே இருக்க அந்த ஹைடெக்கை போய் அந்த ஃபில்லர்மாக இருக்குது இல்லைங்களா, அங்கேருந்து ஜம்ப் பண்ணுவாங்க. அதுதாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பட் கொஞ்சம் ரிஸ்கி தான். பட் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து அது ஈஸியாக இங்கே பார்த்திங்களா இவ்வளோ அழகாக ஏறிட்டுருக்காங்க. ஏறிட்டு அந்த பேமெண்ட் வழியாகவே நடந்து போய் அவ்வளோ ஹைட்டில் இருந்து கீழே ஜம்ப் பண்ணுவாங்க. இது பார்க்குறதுக்கே வந்து அழகாக லைனாக ஏறுறாங்க பாருங்கள். சில சமயம் இது ரிஸ்க்கும் கூட. அவங்கெல்லாம் நல்லா குதித்து பழக்கப்பட்டிருக்காங்க. பாருங்கள், ஒரு பையன் குதிச்சிட்டாரு, இப்போ இன்னொருத்தர் போயிட்டுருக்காரு. இந்த இடத்துலையும் ஆழம் கம்மியாக தாங்க இருக்கும். ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணுற ஆழத்தில் குதித்து அங்கேருந்து ஸ்விம் பண்ணி இந்த சொந்த வராங்க பாருங்கள். சொன்னோம் இல்லைங்களா, அந்த எக்ஸஸ் வாட்டர் வந்து இந்த முனிப்பெண் கோயில் கால்வாயை கடந்து இது வழியாக தான் போய் அந்த மெயின் காவேரி ரிவரில் கலக்குது. ஃப்ரீயாக இருக்க டைமில் இங்கே வந்து குளிச்சிட்ருப்போம். சில சமயம் மீன்களும் பிடிப்பாங்க. மீன் வந்து அந்த இடத்துல அதிகமாகலாம் மாட்டாது. இதை 1-2 மீன்கள் தாங்க பிடிக்க முடியும். பட் அது பொழுதுபோக்கு தான் வந்து பிடிப்போம். ரொம்ப வந்து அதிக மீன்லாம் மட்டும் சொல்ல முடியாது. நீங்கள் வெளியூரில் இருந்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு இடங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆறும், பார்க்கு, அப்புறம் டேம் 3 ஒரே இடத்துலையே வந்து பக்கத்தில் இருக்குங்க. நீங்கள் வந்து குளிச்சுட்டு பார்க்குள்ளே வந்துட்டு இங்கே மீன்களுக்கு ஒரு ஃபேமஸான ஏரியாங்க. மீன்கள் வந்து இங்கே அதிகமாக கிடைக்கும். ஸோ இங்கேயே வாங்கி நீங்கள் சமைச்சும் சாப்பிட்லாம், இல்லை பக்கத்தில் இருக்க கடைகளை வாங்கியும் சாப்பிட்லாம். லைஃப் இந்த மாதிரி கொஞ்சம் டைம் கிடைக்கும்போது அழகாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கணுங்க. நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன கொண்டு வந்தால் என்ன கொண்டு போக போகிறோம் ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த சின்ன என்ஜாய்மெண்ட்டை வந்து ரசித்து பார்த்துட்டு அதை பின்னாடி வந்து அசைப்பட்டுக்கிட்டே லைஃப் மூவ் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா தான் காசு பணம் சம்பாரிச்சல இது மாதிரி இனிமையான வாழ்க்கை வந்து நமக்கு வந்து சிம்பிளாக கிடைக்கும்போது வந்து அவ்வளோ மணி நம்ம ஸ்பெண்ட் பண்ணவும் தேவையில்லைங்க. பாருங்கள், நம்ம அந்த ஆட்டை கடந்து மறுபடியும் உள்ளே போகிறோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த டெட் எண்ட் ஆஃப் த எண்டு வந்து போய் ஆட்டோட கலக்குது இல்லைங்களா, அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்களா எங்கள் ஃபேமிலி எல்லாம் போயிட்டுருக்காங்க. என்னோடய சிஸ்டர் எல்லாம் பாருங்கள், அது வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. என்னோடய பிரதர் எல்லாம் முன்னாடி குழந்தைய தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. இது தாங்க எங்கள் சிங்கக்குட்டி தமிழ்ங்க, அவங்க ஃபேமிலி. என்ன ப்ராப்ளம் வந்தாலும் எப்போயுமே லைஃப் இந்த மாதிரி ஹாப்பியாக லீட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நம்ம சுற்றி இருக்க பிரச்சனைகள் இருந்தோம், நம்மளை சுற்றி இருக்க அந்த மென்டல் ப்ரெஷர்லேருந்து வெளியில் வர முடியும் நம்மளால். இந்த லேண்ட்ஸ்கேப்பிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுமே பச்சை பசேன்னு இருக்குது. அந்த ஓரத்தில் வந்து இந்த க்ரீன் பிளான் மாதிரி எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. அங்கே ஒரு ஸ்டாச்சு வந்து ஒன்று அழகாக இருக்க பாருங்கள். இது தாங்க அந்த டெட் எண்டோட போகிறதுக்கான வழி. இங்கே போனீங்கன்னா வந்து அந்த இடத்துல ஒரு கம்பியோட தாங்க இருக்கும். அதை தாண்டினா வந்து மெயின் காவேரி ரிவர். நீங்கள் வந்து பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்த ரிவர் தான் வந்து அந்த டேம்லேருந்து கரெக்டாக வாட்டர் திறந்து விடுற இடம். அது வழியாக வந்துட்டு தான் இங்கேருந்து வந்து நெருஞ்சிப்பேட்டை, பவானி, அப்புறம் அந்த பவானி கொடுத்துற வழியாக போயிட்டு காவேரி ஆறாக ஃபார்ம் ஆகுது. இங்கே எல்லாம் ஃபோட்டோ செஷன் போயிட்டுருக்குங்க. அவங்க எல்லாம் உள்ளே போய் நின்றுட்டு நாங்களும் ஃபோட்டோ எடுக்கிறேன்ட்டு ஃபோட்டோ நிறைய எடுத்துகிட்ருக்காங்க. டேமையும் கவர் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்சம் நேரம் இருந்த பின்னாடி பாருங்கள், இந்த செடி எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்போம் பாருங்கள். எங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்ல பசிங்க. இதை முடிச்சுட்டு போனோடனே போய் சாப்பிட போனோம். இங்கே போனோடனே அங்கே அதுக்குள்ளே வந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் வந்து இங்கேருந்து கிளம்புங்க, இது டெட் எண்டுக்கெலாம் போக வேணும், அதுக்கு பின்னாடி வந்து 6 பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதனால் சேஃப்டி இல்லைன்ட்டு வந்து எங்களை மூவ் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த புல்வெளிலாம் பாருங்கள், கொஞ்சம் புல்லாம் வந்து கொஞ்சம் நீளமாக வளர்ந்து அங்கே பாருங்கள் மரங்கள்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா புல்வெளி, பக்கத்துலேயே தண்ணீர், அதுக்கு மேலே டேமு, மேலே வந்து வெண்மேகம் எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள். அது கீழே பார்த்தீங்களா ஒரு பெரிய மலை முகுடு, அது தாங்க இந்த கரடு. இந்த பிரிட்ஜ் வழியாக சுற்றி தாங்க நம்ம பார்க்குக்கு வரணும். அங்கே வாண்டு தனுவும் ஆதியும் பாருங்கள் அழகாக விளையாடிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. வெளியில் போனால் இவங்க 2 பேரையும் கண்ட்ரோல் பண்ணுறதே ரொம்ப சிரமங்க. அவங்க சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க, நம்ம பேசுகிறத காது கொடுத்தும் கேட்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அங்கே இங்கேயும் ஓடிட்டுருப்பாங்க. அவங்க கூட கற்றுக்கிட்டே ட்ராவல் பண்ணுறது வந்து அது கொஞ்சம் டென்ஸ்டாக இருந்தாலும் பட் வந்து அவங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம கம்பெனி தான் கொடுக்கணும் இல்லையா, அவங்கள ரொம்பவும் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா 2 பெரியவங்களே எடுத்துகிட்டு நாங்கள் வீடியோ எடுக்கிறேன்ட்டு அவங்க செக்யூரிட்டி கார்டு சொல்லிவிட்டோம். இவங்க வந்து வீடியோ எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இவ்வளோ தாங்க, நம்ம இந்த வீலாகோட எண்டுக்கு ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இதனோட கண்டினியூஷன் வீலாக் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சியர்ஸ்.